அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் பம்மல் செந்தில்குமார், சென்னையிலிருந்து உங்களுடன். இன்றைக்கி என்னென்னா, இந்த மென்டல் ஒருத்தன் இருக்கான்ல, வைகோன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் உண்மையிலும் வை கோபால்சாமி. அவன் முட்டா பையன். வை கோபால்சாமின்னு அவன் பேரையும் அவனை சொல்லிக்க முடியல. அவனுடைய கட்சிக்காரனையும் அவனை யாருமே வை கோபால்சாமின்னு கூப்பிடாதனால அவன் என்ன பண்ணிட்டான், தன்னை வை கோபால்சாமியை வச்ச பேரையே அவன் சுருக்கிக்கினான். அவங்க அப்பா வச்ச பேரை இவன் சுருக்கிக்கினான். பாருங்கள், இவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய பையன், லக்காடி பையன் பாருங்கள். இவன் தன்னை பெரிய அறிவாளி என்று இவங்கிட்ட கலைஞர் ஏமாந்துருக்கிறாரு, ஸ்டாலின் ஏமாந்துருக்காரு, உதயநிதி ஏமாந்துருக்கிறாங்க, பல முதல்கட்ட தலைவர்கள் ஏமாந்துருக்காங்க, ஜெயலலிதா ஏமாந்துருக்கிறாங்க, சசிகலா ஏமாந்துருக்கிறாங்க. இவன் ஒரு பெரிய பொறுக்கி லக்காடி புரோக்கர் பையன். இவன் இந்த பொறுக்கி பையன் தன்னுடைய பையனை ஐடிசியினுடைய சவுத் இந்தியன் டொபாக்கோ கம்பெனியினுடைய சவுத் இந்தியானுடைய டீலர்ஷிப் வாங்கி கொடுத்துட்டு, அந்த பொறுக்கி அதில் இந்தியன் டொபாக்கோ கம்பெனினாலே சிகரெட்டு ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் அவங்க டீசெண்டாக அதில் மாவு, பருப்பு, எண்ணெய், மயிறு, மட்டை, லவடா, மயிறு, அப்புறம் வாயில் வரப்போகுது அப்படின்னு அவனுங்கெல்லாம் கம்பெனி ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனுடைய சோர்ஸே அந்த கம்பெனி, அந்த ஐடிசியினுடைய ஐடென்டிஃபிகேஷனே சிகரெட்டு தான். அந்த சிகரெட்டை இந்த நாயினுடைய மகன் இன்றைக்கி திருச்சியில் இருக்குதுல, திமுக மூலயமா ஓட்டு வாங்கின்னு இந்த லெஃப்ட் சைடில் ஒன்று சிவப்பு கருப்பு சிவப்புன்னு ஒரு பேட்ச் ஒன்று கட்டின்னு இருக்குது பாரு. அநேகமாக அதுக்கு லெஃப்ட் சைடில் ஏதோ சீழ் பிடிச்சிக்குதுன்னு நினைக்கிறான் அவன் கையில். அந்த சீழ் பிடிச்சதை மறைக்கிறதுக்காகவோ அவனுக்கு ஒரு வேளை அந்த இடத்துல அவனுக்கு நரம்பு வேலை செய்யலைன்றதுக்காக டாக்டர் ஏதோ ஒன்று அவனை கட்ட சொல்லியிருக்காரு. அதை கட்டினது வெளில தெரியக்கூடாதுன்னு அந்த நாய், இந்த வைகோனுடைய புள்ள நாய், அந்த நாய் மேலே ஒன்று அது கொடியை கட்டின்னு சுற்றின்னு கிடக்குது. இதெல்லாம் பொறுக்கிங்க. இந்த பொறுக்கிக்கு ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் பாருங்களேன் மக்களே. ரொம்ப இதுங்களாம் இவன் யார்? இவன் இந்த நாய் கையில் நீ கட்டின்னு வந்துட்டா யார்ரா நீ? 2 வருஷத்துக்கு முன்னால் 2022 வந்தாடா இந்த கட்சிக்கு. ஐடிசி கம்பெனியினுடைய சவுத் இந்தியானுடைய டீலர் நீ. டொபாக்கோ கம்பெனியினுடைய சவுத் இந்தியா டீலர். உங்கள் அப்பா அதை வாங்கி கொடுத்தான், வை கோபால்சாமி. இன்றைக்கி அவன் வை கோபால்சாமின்னு எவனும் கூப்பிடலன்னு சொல்லி அவனே அவன் பேரை மாற்றிக்கிறான். அந்த நாய் திமுகவால் இலங்கைக்கு அனுப்பப்பட்டவர், திமுகவால் மாத்தையை பார்க்க வைக்கப்பட்டவர், திமுகவால் பிரபாகரனை பார்க்க வைத்தவர், திமுகவால் டெலோ இயக்கத்து ஸ்ரீ சபாரத்தினை பார்க்க வைக்கப்பட்டது. இந்த நாய் இல்லைன்னா யார் மதிச்சிருப்பா? கலைஞர் இல்லைன்னா இந்த நாய் யார் மதிச்சிருப்பா? சும்மா கருப்பு துண்டை இழுத்துன்னு கிடக்கிறிய டேய் நாயே, டேய் வைகோபால்சாமி நாயே, டேய் நாயே, நீ நாஞ்சில் சம்பத்துக்கு பதில் சொல்ல முடியுமாடா? டேய் நான் இப்போ சொல்கிறேன்டா, டேய் பொறுக்கி, உன்னையும் நாஞ்சில் சம்பத்தையும் பக்கத்து ஸ்டேஜில் ஏற்றுறேன்டா. வரலாறு பேசுகிறா, திராவிட இயக்க வரலாறு பேசுகிறா, ஆன்மீகத்தை பேசுகிறா, தமிழ் விடுதலையை பேசுகிறா, தமிழர்களுடைய நாகரிகத்தை பேசுகிறா, பண்பாடை பற்றி பேசுகிறா, தமிழர்கள் பண்பாடை. நீ முதல்ல தமிழனே கிடையாது, தெரியும்ல? நீ தமிழனே கிடையாது, நீ நாயுடு, நீ தமிழனே கிடையாது. உன்னெல்லாம் செருப்பாய்ச்சி வெளில துரத்த வேண்டிய நேரங்கள் விட்டு. நாஞ்சில் சம்பத்தினுடைய நீ செருப்புக்கு கூட தகுதி இல்லாத பையன் நீ. உன்னுடைய கட்சி நீ பிரிச்சின்னு போகும்போது உன்னை நாஞ்சில் சம்பத் மாதிரி ஆளுங்க, செஞ்சி ராமச்சந்திரன் மாதிரி ஆளுங்க, கேபி பேர்ன கண்ணப்பன் மூலியமான ஆளுங்க, எல் கணேசன் மூலமான ஆளுங்க, செஞ்சி ராமச்சந்திரன் போன மாதிரி ஆளுங்க, இவங்க எல்லாம் இருந்து தாண்டா உன்னை வளர்த்தாங்க. நீ நாயுடு பையன், உனக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்பந்தம்? டேய் நீ தமிழனே கிடையாதுரா, மடக்கூதி பயலை, பொறுக்கி பயலை, பொறுக்கி. உன் பையனுக்கு டொபாக்கோ கம்பெனியில் டீலர்ஷிப் வாங்கி கொடுத்து நீ போராடுற ரோட்டில் சிகரெட்டுக்கு எதிராக. இன்றைக்கி பேசுகிற நேற்று நம்ம பேசியிருக்கிற நாயை, சிகரெட் அடித்தா அம்மாவை கற்பழிப்பானா, சிகரெட் அடித்தா தங்கச்சி கற்பழிப்பானா, சிகரெட் அடித்தா அக்காவை கற்பழிப்பானா? டே பொறுக்கி 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 பையல, உனக்கு ஏண்டா மீசை எடுறா? டே பொட்டை,
டேய் பொட்டை பயலே, மீசைடுறா பொட்டை. உன்னுடைய கண்ணில் உண்மை தெரிஞ்சிருந்தால் கண்ணாடியை வெளியிடுறா. கூலிங் கிளாஸ் இல்லாமல் பேசுகிறா பொறுக்கி பயலே. டேய் பொறுக்கி பயலே, கண்ணை கூலிங் கிளாஸாக வெளியிடுறா பொறுக்கி பயலே. டேய் பொறுக்கி, இன்றைக்கி நான் சொல்கிறேன் கேள்றா. தமிழ்நாடு ஃபுல்லாக நான் விசாரிச்சு சொல்கிறேன்டா. உன் கூட எவனும் இருக்க விரும்பலை. ஆனால் இத்தனை கோடி லட்சம் மதிமுகனுடைய கருவூலத்தில் இருக்குது. அதை மட்டும் நீ எடுத்துன்னு ஓத்து துண்டு போயிடலான்னு பார்க்குறியா? ஏன் உங்கள்கிட்டருந்து எல்லாம் போக மாட்டுறாங்க? ஏன் உங்கள்கிட்டருந்து கணக்கு கேட்பாங்க. நாளைக்கு ஆடிட்டிங் அக்கௌண்டிங் கேட்பாங்க. மதிமுகனுடைய மொத்த பணம் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. ராதாகிருஷ்ணன் ஒரு வக்கீல், அன்றைக்கி உங்க கூட இருந்தவர் இன்றைக்கி பல திசைகள் மாறி இன்றைக்கி சீமான் கூட எங்கே இருக்கிறார், எங்கே இருக்கிறாருன்னு தெரில. பாவம், அவர் ஒரு திசை மாறிய அவர் ஒரு தர்தனம் பிடிச்ச மனிதர். அவர் இங்கே இருப்பார், அங்கே இருப்பார். அவருக்கு தனக்கு எதுவும் கிடையாது. சில பேருக்கு எதுவுமே கிடைக்காது. தர்தனம் பிடிச்சவனுக்கு உழைப்பான். அவனுக்கு கடைசியாக பார்த்தா இந்த கட்சி ஆட்சிக்கு வரும்போது அவன் தர்தனம் பிடிச்சவன் எங்கேயோ போயிடுவான். அது மாதிரி உங்கள்கிட்ட இருந்தவன் எல்லாரையும் எவிடன்ஸ் கொடுக்க வச்சா மவனை நீ மாட்டிக்குவேன். டேய் கோபால்சாமி, உனக்கு என்னடா வைக்கோ, என்னடா ஷார்ட் உனக்கு வைக்கோ பொறுக்கி பயலே. என் பையனுக்கு திருநெல்வேலி தென்காசி டீலர்ஷிப் கிடச்சதுன்ற. டேய் சவுத் இந்தியாவுக்கு தான் கிடச்சதுன்னு சொன்னாங்கடா எல்லாம். சிகரெட்டு உன் புள்ளியை விற்க வைப்ப, நீ வெளியில் போராட்டம், போதைக்கு எதிராக போராட்டம் நடத்துறியா? இன்றைக்கி அதில் என்ன கேட்குற? ஐடிசியில் பருப்பு இருக்குது, மாவு இருக்குது, எண்ணெய் இருக்குது, அது இருக்குதுன்றிய. டேய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 15 வருஷம். அதுக்கப்புறம் அவன் பொட்டையாக மாறிடுவான். ஒரு மனிதன் ஆண்மைத்தன்மை 15 வருஷம் இருக்குமா, ஐதீகம், இயற்கை. அதுக்கப்புறம் அவன் பொட்டையாக மாறி என் பொண்டாட்டி பேச்சு கேட்பான், இல்லை பொண்ணு பேச்சு கேட்பான், இல்லை பையன் பேச்சு கேட்பான், இல்லை யாராவது கூத்தியா பேச்சு கேட்பான். நீ அந்த லெவலுக்கு இப்போ உன் பையன் பேச்சு கேட்டுன்னு போயிட்ட. நீ ஜீரோ. இப்போ டேய் விட்றா மடையா. இன்றைக்கி என்ன சொல்கிறேன்? மதிமுகனுடைய உறுப்பினர் பதவியில் ரிசைன் பண்ணிவிட்டு திமுகவில் உறுப்பினராகி 2026 சீர்காழி தொகுதியில் நின்ன செந்தில் செல்வன், கடையநல்லூர் நிதரா தி.க. ராஜேந்திரனா, அந்த 2 எம்எல்ஏக்களும் மதிமுகலேருந்து ரிசைன் பண்ணது உனக்கும் பிள்ளைக்கும் தெரியும், உங்கள் செயற்குழு கூட்டத்துக்கும் பொதுக்குழு கூட்டத்துக்கும் தெரியும். மானங்கட்டவனே, நீ அன்னைக்கு மெம்பராக விட்டு எம்எல்ஏ வேணுன்றதுக்காக அவங்க 2 பேரையும் மதிமுகலேருந்து மெம்பரை விட்டு போக வச்சவன் நீ தான். அவங்கள திமுக உறுப்பினர் ஆகும்போதும் கூட இருந்தவன் நீ தான். மானங்கட்ட பயலே, நீ உன் பிள்ளையும் இருந்த. உன் கூட நீங்கள் உட்காந்துதானுங்களா பொறுக்கி பையனுங்க. அந்த கோமா ஸ்டேஜில் ஒருத்தன் இந்தாண்ட உட்காந்துக்கிறான் பாரு, ஆடிட்டரு, இந்தாண்ட உட்காந்துக்கிற லக்காடி பையன், இவனுங்கெல்லாம் இந்த மதிமுக காசை பிரிக்கணுன்றதுக்காக உட்காந்துக்கிறான். மல்லை சத்தியா மாதிரியான ஆம்பளைங்க இன்றைக்கி வெளில போயிருக்காங்க. இப்போ ஏன் அவனுங்க என்ன, இப்போ நீங்கள் அவனுங்களை வச்சு நீ அப்படியே விட்டா எல்லாம் தூரம் போயிட்டான்னா நம்ம அதை ஓத்து துண்ணுடலாம் அந்த காசை மொத்தத்தையும், மதிமுக காசை அப்படின்னு நீயும் உன் புள்ளியும் போட்ட ஒரு பிளானில் தான் இன்றைக்கி இந்த 2 எம்எல்ஏக்கு நிற்க பார்க்குறீங்க. டேய் மடப்பையா, டேய் வைகோ, டேய் கோபால்சாமி, வைகோன்னு கூட உன்னை ஏன்டா கூப்பிடணும்? டேய் கோபால்சாமி, திமுக கிட்ட இருந்து கெஞ்சி கூத்தாடி என்னுடைய தளபதியினுடைய காலை நக்கி அந்த குடும்பத்தில் உட்காந்து மானங்கெட்டு பிச்சை எடுத்து வாங்கிய உன்னில் மாநிலங்காவை நீ எம்பியாக இருந்தடா மானங்கட்டவன். உன் பிள்ளைய திருச்சியில் நிற்க வச்சு யாரா ஜெயிக்க முடியும்? உன் பிள்ளைக்கு எங்கடா இருக்குது அங்கே சோர்ஸு? உனக்கே மானங்கட்டவனுக்கு ஒன்றும் இல்லைன்னா உன் பிள்ளைக்கு எங்கடா இருக்குது? டேய் உன் பிள்ளை திமுகவில் தாண்டா ஜெயித்தான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கின்னு இன்றைக்கி கட்சியை கலைச்சிட்டு இவங்கெல்லாம் ஓடிட்டாங்கன்னா நம்ம மதிமுகனுடைய மொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டலான்னு பார்க்குறீங்களா? டேய் எல்லா மாவட்ட செயலாளர்கிட்டையும் எல்லாருக்கும் இதை பகிர்வேண்ணா, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்டா. டேய் ஏன்டா தெரியும்ன்றதானடா. இப்போ மொத்தமே நீங்கள் மாருதி ஆம்னியில் ஒரு பொதுக்குழு, தமிழ்நாட்டினுடைய பொதுக்குழுவே நீங்கள் மாருதி ஆம்னியில் போட்டுடலாம். சும்மா இன்றைக்கி கூட்டின்னு அண்ணா நகரில் இருக்கிற மண்டபத்தில் நீங்கள் உட்கார வச்சுக்கின்னு 200 பேரை காட்டுறீங்க. உங்களுடைய மொத்த பொதுக்குழுவும் மதிமுகனுடைய பொதுக்குழுவும் டேய் கோபால்சாமி 6 பேர் மாருதி ஆம்னியில் போட்டுடலாம்டா.
இன்றைக்கி தரம் உள்ள மனிதர்கள் மதிமுக விட்டு என்னை நீ என்றைக்கு எடுக்க ஒத்துக்கினியோ அன்றைக்கி நீ தரம் தாழ்ந்தவன். அன்றைக்கி நீ என்ன பண்ணியிருக்கணும்? சீர்காழி எம்எல்ஏக்கிட்டையும் கடையநல்லூர் எம்எல்ஏட்டையும் என்ன சொல்லியிருக்கணும்? டேய், நீங்கள் நம்ம கட்சியில் தாண்டா நிற்கணும், பம்பரத்தில் நில்லுங்க. இந்த பம்பரம் தான் போயிடுச்சேடா மானங்கட்ட பயில. இல்லை நான் எதாவது வாங்கி தரேன், அதில் நில்லுங்க, மதிமுக சார்பாக நில்லுங்கன்னு உங்கள் அப்பனும் புள்ளியும் பேசியிருக்கணும். அப்பனும் புள்ளியும் மானங்கட்ட பசங்க அறிவாலயத்தில் போய் மெம்பர்ஷிப்பை நாங்கள் எடுத்துட்டோங்க அப்படின்னு தேர்தல் பணிக்குழுக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எங்கள் ஆளுங்களை திமுக உறுப்பினரை மாறிக்கணும். அன்றைக்கே மாறிட்டாங்க அவங்க. அன்றைக்கே மாறினால தான் அந்த இடம் திமுக கிடைக்க வேண்டிய தொகுதிங்க. மடப்பயலே, கடையநல்லூர் தொகுதியும் அந்த சீர்காழி தொகுதியும் திமுகவுக்கு போக வேண்டிய சீட்ரா. அப்போ அவங்க நீ தான் அவங்கள உன் எதிர்க்கே தான் அவங்க மதிமுக ரிசைன் பண்ணுறாங்க. நாங்கள் அடிப்படை உறுப்பிலேருந்து வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லி உன் எதிர்க்கு தான் திமுகவில் சேர்றாங்க. நீ எவ்வளோ பெரிய மானங்கட்ட மாங்காய் பையனாக இருந்தால் நீயும் உன் சிகரெட்டு விற்ற பிள்ளையும் மானங்கட்ட பயலே, உன் கட்சியை விட்டு வெளில போகிறதுக்கும் நீ அனுமதிக்கிற, நீயும் உன் பிள்ளையும். இன்னொரு கட்சியில் சேரும் போதும் மாமா வேலை பண்ணுற நீயும் உன் பிள்ளையும். மாமா பயலே, நீ 2 பேரும் சேர்ந்து திமுகவில் அவங்கள சேர்த்து விட்றீங்க, நீயும் உன் பிள்ளையும் சேர்ந்து. யாரை? சீர்காழி நின்று செந்தில் செல்வனையும் கடையில் நின்று அந்த இன்னொரு எம்எல்ஏ, அவங்க 2 பேரும் திமுகவில் நிற்கிறாங்க. திமுகனுடைய ஓட்டுகள் ஜாதி வேறுபாடு இல்லாமல், மத வேறுபாடு இல்லாமல், கட்சி வேறுபாடு இல்லாமல் அவங்க 2 பேருக்கும் திமுகனுடைய ஓட்டுகள் அத்தனையும் உழைச்சி திமுக நிர்வாகிகள் அத்தனை பேரும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. இப்போ நீ என்ன பண்ணுற? நீயும் புள்ளியும் மானங்கட்ட மாங்கா கோபால்சாமி இப்போ என்ன பண்ணுற? நீ சிவி சண்முகம் ஆசைப்பட்ட மாதிரி நீ இப்போ அங்கே போகணுன்னு பார்க்குற. சிவி சண்முகத்துக்கு கேட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. அது யாருக்குனே ஓப்பன் பண்ணாங்க வேணுங்கன்னே. அது பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து அதை ஓப்பன் பண்ணி இவங்களை அதிமுக அழிக்க வேண்டாம் அஜெண்டா, எப்போ இவ்வளோ சீட்டு வந்தது அப்படின்னு அவங்களே பார்த்து சும்மா அதெல்லாம் ஒரு நாமக்கவாசி இப்போ திமியை அனுப்புனாங்க. அது மூலயமா அவங்க பேருக்கு எடுத்து அதிமுகவில் அவங்க நடுத்தரில் நிற்கிறாங்க. கோபால்சாமி, உன் பையன் பேர் என்னான்னு தெரியலையடா, சொல்லண்டா கொஞ்சம். சொல்கிறேன் மடையா சொல்கிறேன். நீ எப்போவுமே என்றைக்கு பணத்துக்கும் சோஃபாவுக்கும் ஆசைப்பட்டுட்டியோ, கொள்கையும் மரியாதையும் தன்மானமும் சுய புத்தியும் ஒழுக்கமும் அறிவும் யோசிக்கிற தன்மையும் நீ என்னைக்கு இழந்து விட்டாயோ உனக்கு பேர் மடையன் பேர். நீ சாதாரண ஹியூமன் பீயிங் இல்லை, நீ மடப்பையன். அதனால தான் மடையன் என்கிற கோபால்சாமி. கோபால்சாமி, இன்றைக்கி என்ன சொல்கிறேன்? என்னுடைய 2 எம்எல்ஏக்களையும் சீர்காழி எம்எல்ஏக்களையும் கடையநல்லூர் எம்எல்ஏக்களையும் நான் கேட்டுக்கொண்டேன். நீங்கள் அங்கேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு வாங்க. அன்பு பெரிய சிஎம் அவர்கள் நம்மளுக்கு சீட்டு தரேன்றாரு, அவர் ஜெயிக்க வைக்கிறேன்றாரு. ஆனால் நீங்கள் 2 பேரும் வரமாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நேரடியாக நான் பேசினேன். ஆனால் அவர்கள் ஒற்றுக்கொள்ள வரவில்லை. எனக்கு இப்போ நேரம் முடிஞ்சிச்சு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் பொதுக்குழுவை முடிச்சுட்டு கிளம்ப போகிறேன், இஷ்டம்தான் வாங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, தராதரம் இழந்த நாயே, ஒரு நாய் தன்னுடைய ரத்தம் நல்லா இருக்கும்போது நல்லா குலைக்கும். ஒரு நாய் தன் ரத்தம் இருக்கும் பொழுது நல்லா ஓடும். ஒரு நாய் தன்னுடைய ரத்தம் நல்லா இருக்கும் பொழுது ஒருத்தனை கடிக்க வரும். ஒரு நாய் தன்னுடைய ரத்தம் நல்லா இருக்கும்போது தன் இனத்தை காப்பாற்றும் மாதிரி நடிக்கும். ஒரு நாய் தன்னுடைய ரத்தம் நல்லா இருக்கும் பொழுது தன்னுடைய 50 நாய்ங்க இருக்கும், இந்த ஒரு நாய் மட்டும் குலைக்கும், மீதி 49 நாய் பின்னால் வச்சுக்கும். ஏன் தெரியுமா? அந்த முதல் சோத்தை தான் தின்னணுன்றதுக்காக. ஒரு நாய்
அதுதான் நான் இப்போ சொல்ல வந்தது தான். முதல்ல எதுக்கு அது குலைக்குதுன்னா, அந்த 49 பின்னால் வச்சுட்டு அது ஏன் குலைக்குதுன்னா, முதல் சோறை நான் தின்னணுன்றது தான் குலைக்கும். அவன் தான் கோபால்சாமி. டேய், உன்னை பற்றி நாங்கள் பல கதைகள் பேசிட்டோம்டா. நான் இது வரைக்கும் 7 முறை இலங்கைக்கு போயிருக்கேன், யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்கேன், கிளிநொச்சிக்கு போயிருக்கேன், பேட்டிக்குளா என்கிற மட்டக்களப்பு போயிருக்கேன், ட்ரிங்கோ என்கிற திருகோணமலைக்கு போயிருக்கேன், கிளிநொச்சிக்கு போயிருக்கேன், கடைசியாக நடந்த வவுனியாவுக்கு போயிருக்கேன், கடைசியாக நடந்த பெரிய குடியிருப்புக்கு போயிருக்கேன், புது குடியிருப்புக்கு போயிருக்கேன், ஆர்மியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை பார்த்துருக்கேன், அரியாலை என்கிற நேவி ஹெட் குவார்ட்டர்ஸை பார்த்துருக்கேன், எல்டிடியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை பார்த்துருக்கேன், ஏர்ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை பார்த்துருக்கேன், கடைசியாக முல்லைத்தீவில் நடந்த இனப்படுகொலையும் போய் பார்த்துருக்கிறேன். என்னுடைய தலைவன் பிரபாகரன், அண்ணன் பிரபாகரன் இழந்த இடத்தையும் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு ஆலமரத்துக்கு கீழே அவருடைய உடல் இருந்ததாக. நீ எங்கடா போயிருக்க? டேய் வைகோபால்சாமி, பொறுக்கி பயில, உனக்கும் இந்த ஈழத்துக்கு என்னடா சம்பந்தம்? நாயே, பொறுக்கி பயலே. திமுக அனுப்பப்பட்ட நாய் அதிமுக போய் வேலை செஞ்சுட்டு வந்தடா நாயே. எம்ஜிஆர் பேரை தானே அங்கே சொல்லிட்டு வந்த. நீ எவன் மூலியமாக அனுப்பப்பட்டு என்னுடைய தமிழின தலைவர் பேர் அங்கே பிரதிபலிக்கலடா. என் தமிழின தலைவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாத மாதிரி இதாண்டா பண்ணிட்டு வந்துருக்குற. நீ ஆள்காட்டி பையன்டா. டேய் டேய், நீ 34 வயசு இருக்கும்போதே ஆள்காட்டி பையன்டா. டேய் கோபால்சாமி, பொறுக்கி பயலே. டேய் பொறுக்கி, டேய் பொறுக்கி. இன்றைக்கி என்ன சொல்கிற? நீங்கள் 2 பேரும் ரிசைன் பண்ணுங்க, சிஎம் வந்து உங்களை ஜெயிக்க வைக்கிறாரு சொல்கிறாருன்னு அப்படியே மேடை பேச்சில் பேசுகிறாடா. வீடியோ வருதுடா. டேய் டேய் கோபால்சாமி, பொறுக்கி பயலே. டேய் பொறுக்கி, உனக்கு என்னடா தெரியும் தமிழ் விடுதலை? உன்னை யார் அனுப்பி வச்சாங்கடா? யாருக்கடா நீ நியாயமாக நடந்துக்கின? நீயும் பையனும் இன்றைக்கி எல்லாரையும் வெளில துருத்திட்டா மொத்த சொத்தையும் ஆட்டை போடலாம். மொத்த சொத்தையும் ஆட்டை போடுறதுக்காக மதிமுக சொத்தை ஆட்டை போடலான்னு பார்க்குறீங்களாடா? டேய் பொறுக்கி பயலே. வல்லம் பஷீர், அந்த மல்லை சத்யா, இந்த வர்ற இப்போ திமுக எம்எல்ஏக்கள் 2 பேர், நீ யாரும் இவனை விடாதீங்க. இவனுக்கு இந்த சொத்து அனுபவிக்கவே கூடாது. கோபால்சாமி அவன் பையனும் ஐடிசியினுடைய புரோக்கர் பையனும் இதை அனுபவிக்கவே கூடாது. இவனுங்களை நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக மாற்றுங்கள். இவன் இறக்கும்போது இவன் ஒரு அனாதையாக இறக்க வேண்டும். இவனுக்கு வீர வணக்கம் கூட சொல்கிற யாரும் வரக்கூடாது. வீர வணக்கம் செலுத்துறது கூட தகுதி இல்லாத ஒரு பொறுக்கி பையனாக இவன், தன் மானத்தை இழந்த பொறுக்கி பையனாக இவன் இறக்க வேண்டும். இவன் சொல்கிறான், இன்றைக்கி நீங்களும் அதிமுக ஒன்றா சேர்ந்துட்டீங்க, 2 பேரும் சேர்ந்து, நீ வடக்கு நீ தென்துருவம், நீங்கள் 2 பேரும் சேர்ந்ததுனால தான் இன்றைக்கி ஐஎம்எல்யூ வெளில வந்து இந்திய முஸ்லீமுக்கு வெளில வந்திருக்குது, விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்குது, இந்திய கம்யூனிஸ்ட் வெளில வந்திருக்குது, காங்கிரஸ் வெளில இருக்குது. மானம் இல்லையா உங்களுக்குன்னு கேட்குறான். டேய் 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 மானங்கட்ட டேய் கோபால்சாமி, நீ அவ்வளோ பெரிய யோகியமாக இருந்தால் திமுகவும் துவக்க வைக்கிறேன், அதிமுக துவக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு மக்கள் இன்னமும் ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சேடா மானங்கட்ட பயலே. அதில் எட்டும் போய் திமுக ஜெயிக்க வேண்டியதுடா 2011. நீ வந்து புரோக்கர் பையா, பிம்புடா நீ. டேய் நீ அன்னிலேருந்து பிம்பாக தான்டா வேலை செய்கிற. டேய் டேய் நான் ஒன்று சொல்லட்டுமாடா, நீ சாவறதுக்கு முன்னால் நீ தனியாக போய் முட்டி போட்டு நீ யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறத, உன் பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேள்றான். நான் ஒரு பொட்டை, நான் ஒரு பிம்பு, நான் வந்து தவறு இவ்வளோ பண்ணிட்டேன், என் பிள்ளையை நான் வளர்த்துட்டேன், உன் கூட நான் புருஷனாக தனியாக நடிச்சிட்டேன், உங்களுக்கே நான் ஒழுக்கமில்லாத ஆம்பளையாக இருந்தால் நான் இந்த கட்சிக்கு எப்படா ஒழுக்கமாக இருக்க முடியும்னு முதல்ல உன் பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேள்றா. இல்லைனா உன் வீட்டு நாய்கிட்ட மன்னிப்பு கேள்றா. டேய் நீ அது கூட கேட்க வேணாண்டா. நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமாடா? டேய் மடையா, டேய் வைகோபால்சாமி, நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா?
உன்னுடைய திராணியை பற்றி, உன்னுடைய ஒழுக்கமில்லாத தன்மையை பற்றி, நீ ஒரு அழுக்கான மனிதன் என்பதை தயவு செஞ்சு இந்த காலில் துடைப்பாங்கள்ல, மேட்டு ஒன்று வாசப்படில் போடுவாங்கள்ல, மேட்டுன்னு ஒன்று காலை துடைப்பாங்க. அந்த மேட்டை மோந்து பார்த்துட்டு அது வாசனையாக இருந்தால் அதுக்கிட்ட மன்னிப்பு கேள்றா. ஏன்னா அதை விட அழுக்கு நீ. மேட்டுக்கிட்ட மன்னிப்பு கேள்றா. இந்த காலை துடைப்பாங்கள்ல, மேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறா. வேறு யார்கிட்ட நீ மன்னிப்பு கேட்குற? உன் பொண்டாட்டிக்கிட்டே மன்னிப்பு கேட்காத, உன் பையன்கிட்ட மன்னிப்பு கேட்காத, உன் கட்சிக்காரங்கிட்டே மன்னிப்பு கேட்காத, யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்காத. இந்த காலில் போடுற மேட்டுக்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்குறேன். நீ இன்றைக்கி என்ன சொல்கிற? அதிமுகவும் திமுகவும் எப்படி சேர முடியும்? இருதுருவ அரசியல். டேய் மானங்கட்டவனி, பிஜேபி தப்பாக பேசினவனி, அன்னைக்கு வாஜ்பாய் அரசில் திமுக கூட்டணியில் நீ இருக்கும்போது நாயே செஞ்சி ராமச்சந்திரனுக்கும் கண்ணப்பனுக்கும் மினிஸ்ட்ரி வாங்கி கொடுத்தவன் தானடா. இருதுருவ அரசியலாக இருந்தது. திமுகவும் பாஜகவும் சேரும்னு தெரியுமா? சேர்ந்துருச்சு. உடனே நீ கமிஷன் வாங்குறதுக்காக செஞ்சி ராமச்சந்திரனுக்கும் கண்ணப்பனுக்கும் மந்திரி சபை வாங்கி கொடுத்து, அன்றைக்கி திமுகவும் பாஜகவும் வேறு அரசியல். சவுத் இந்தியாவுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் நடக்கிற ஒரு அரசியல். ஆனால் அன்றைக்கி என் தலைவர் மினிமம் கேரண்டின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒழுக்கமான ஒரு தலைவரோட தன்னை வாஜ்பாய் கேட்டுக்கொண்டதன் பேரில் அன்னைக்கு இருந்த அத்வானியை ஒதுக்கிவிட்டு வந்த வாஜ்பாயினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு, அதுக்கு முன்னால் வாஜ்பாய்க்கு முன்னால் அந்த கட்சி அது இந்தியாவில் ஸ்திரத்தன்மை உள்ள ஆட்சியாளர்கள் யாராலையும் வர முடியல, பிரதம மந்திரிகளால் நிலைக்க முடியல, இந்த ஒன்றிய அரசுக்கு ஸ்திரத்தன்மை உள்ள ஒரு ஆட்சி வேணும் அப்படின்னு நினைக்கும்போது எவன் ஏற்கனவே இருந்தவன் எல்லாமே இந்த கன்னடக்காரன் முதல் கொண்டு எல்லாருமே சரியில்லையே, விபி சிங்க்கு அப்புறம் யாரும் ஒழுங்காக வரலையே, இந்த புரோக்கர் சந்திரசேகர், அதுக்கப்புறம் இன்னொருத்தவன் யாரோ ஒருத்தவன் தான் ராஜஸ்தானில் அவன், அதுக்கப்புறம் கர்நாடகாவில் ஒருத்தவன் இருந்தான் அவன், இவனுங்கெல்லாம் சரியில்லையே, விபி சிங் அப்புறம் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த இதை கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது அன்றைக்கு வாஜ்பாய் அத்வானியை கீழே தள்ளிவிட்டு அவர் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கட்சிக்கு ஒத்துக்கொண்டு வந்ததுனால தமிழ்நாட்டுக்கு எதிரான மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படி என்கிற ஒரு விஷயத்தை அன்றைக்கு வாஜ்பாய் ஏற்றுக்கொண்டதால் என்னுடைய தமிழின தலைவர் அதில் தாண்டா போனார். எல்லாம் சும்மா நீங்கள் போய் உட்காந்து பேசுகிறீங்க. ராஜா, அண்ணாமலை, மயிரப்புடிங்க பசங்க. டேய் நீங்களாம் யார்ரா? உங்களுக்கெல்லாம் என்னடா தெரியும்? நிர்மலா சீதாராமன் என்னடா தெரியும்? அந்த இவனுக்கு என்னடா தெரியும்? அமித்ஷாக்கு என்னடா தெரியும்? அந்த பிரதம மந்திரின்னு ஒருத்தன் இருக்கான அவனுக்கு என்னடா தெரியும் உங்களுக்கெல்லாம்? அன்றைக்கி காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று போட்டு கர்நாடகாவில் இந்த தண்ணி எங்களுக்கு வர வேண்டியது வந்தாகணும், இருமொழி கொள்கை தான் வர வேண்டும், தமிழை செம்மொழியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அது இந்திய ஒன்றிய அரசியல் அமைப்பு ஜீவோவில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தமிழை செம்மொழியாக நீங்கள் அந்த ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஜியோ பாஸ் பண்ணணும் அப்படின்னு பல காமன் மினிமம் ப்ரோக்ராமில் கூடாது, நீட் எக்ஸாம் கூடாது அப்படின்னு பல காமன் மினிமம் ப்ரோக்ராமில் போட்டு தாண்டா வாஜ்பாயை நாங்கள் ஜெயிக்க வச்சோம். நீ இன்றைக்கி என்ன சொல்கிற? அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்தால் அது எப்படி இருதுருவோம்? டேய் நாயை, நீ அதிமுகவில் நக்கி தின்னு பழைச்ச நாய், நீ அங்கேயே நீ நக்கி தின்னு காசை வாங்கி நீ தாண்டா புரோக்கரு. அந்த 2021 அதிமுக ஜெயிக்க வைக்கிறதுக்காக அதிமுக போட்ட இதில் நீ தான் 1ஆம் நம்பர் புரோக்கர் பையன். நீ தான் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, வேல்முருகன் கட்சி, பாமக இவங்கெல்லாம் கொண்டு போய் நீங்கள் தனியாக நம்ம முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு தேமுதிக விஜயகாந்தெல்லாம் மயக்கி
புரோக்கர் காசு வாங்கினவனே நீ தான். அந்த காசை பங்கிட்டு கொடுத்தியா இல்லையான்னு தெரியல. அந்த காசை வாங்கினவனே நீ தான். ஜெயலலிதா ஜெயிக்கணும், திமுக தோக்கணுன்றத பிம்பு வேலை செஞ்சவனே நீ தான்டா. டேய் 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 கோபால்சாமி, நீ போய் பேசுகிற, அதுக்கப்புறம் நீ வர இங்கே உன்னை எதிரின்னு நினைக்கிறோம். நீங்கள் திமுகவில் வர 2011 கலைஞர் வீட்டுக்கு வர, என் அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதுதான். எனக்கு வேறு எதுவும் கிடையாது. எனக்கு சீட்டு முக்கியம் இல்லை, பதவி முக்கியம் இல்லை, எனக்கு அரியணை முக்கியம் இல்லை. என்னுடைய அண்ணன், என்னுடைய வளர்த்து விட்டவர் தலைவர் கலைஞர் சொல்கிறதான நான் கேட்பேன்னு சொன்னடா கோபால்சாமி. எப்படா சொன்னேன்? 1992 கட்சியை உடைச்சிட்டு போனேன் திமுகவிலேருந்து ஸ்டாலினுக்கு எதிராக. என்னுடைய அன்பு தலைவர் ஸ்டாலினுக்கு எதிராக நீ கட்சியை உடைச்சிட்டு போனவன், நீ திரும்பி எப்போ என்ன சொல்கிற? 2011 என் அன்பு தலைவர் கலைஞர் அப்படின்னு கோபாலபுரத்தில் நக்கி தின்னுட்டு போயிட்டு 1 மணி நேரத்தில் ஜெயலலிதா கிட்ட கூட்டணி வச்ச பொறுக்கி பையன்டா நீ. டேய், உன்னுடைய பிறப்பில் சந்தேகம் இருப்பதாக இன்றைக்கு 1 கோடி தமிழனாவது பேசியிருப்பான். கடவுள் சத்தியமாக சொல்கிறேன். உன்னுடைய பொதுக்குழு, உன்னுடைய பேச்சு, நீ கொடுத்த கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் 1 கோடிக்கு மேலே நீ உன் பிறப்பில் சந்தேகப்பட வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். இவனெல்லாம் ஒரு 30-40 வருஷமாக நம்ம விட்டுன்னு வந்திருந்தோமே, இந்த பொறுக்கி இவன் வாழ்ந்ததே தப்பாச்சு அப்படின்ற பேசக்கூடிய லெவலுக்கு இன்றைக்கு ஐடிசி கம்பெனியில் சிகரெட்டு வாங்கி சிகரெட்டுக்கு ஏஜெண்ட்டாக வாங்கி கொடுத்ததுக்கே நீ நியாயம் கற்பிச்சுங்கிறடா. டே மானங்கட்டா மாங்கா, அதில் மாவு இருந்தது, பருப்பு இருந்தது, அரிசி இருந்ததுன்னு. டேய் 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 கோபால்சாமி, டேய் பொறுக்கி பயலை, நாஞ்சில் சம்பத்தினுடைய செருப்பை நீ நக்கி தின்னா கூட உனக்கு அறிவு வராதுடா. இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன், நீ நேராக போ, நாகர்கோவில் போ, நாஞ்சில் சம்பத்தினுடைய செருப்பை தொட்டு கும்பிடு, நாஞ்சில் சம்பத்தினுடைய காலை தொட்டு கும்பிடு, என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லு. அந்த மனிதன் என்னைக்கு மன்னிக்கிறானோ அது வரைக்கும் நீ கீழே படுத்துனுரு, முட்டி போட்டுன்னு கீழே படுத்துனுறா. உனக்காக அவன் தாண்டா அதிகம் பேசினவன். அவன் இன்றைக்கி தடம் மாறி போயிருக்கிறான். திமுகவுக்கு வந்திருக்கிறான், அதிமுக போயிருக்கிறான், ஜெயலலிதா கிட்டே போயிருக்கிறான், அதுக்கப்புறம் இன்னோவா கார் வாங்கியிருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் இன்னோவா கார் கேட்டாங்க, கொடுக்க மாட்டான்னா திரும்பி இன்னோவா கார் வச்சுக்கோண்டாங்க, திரும்பியும் கொடுத்தான்னா. அதுக்கப்புறம் சசிகலா கிட்ட போனான், அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் கிட்ட போட்டான், திரும்பியும் திமுகவுக்கு வந்தான், திரும்பியும் ஏடிஎம்கே போனான், திரும்பியும் திமுகவுக்கு வந்தான், திரும்பியும் டிவிகே கிட்ட போனான். அங்கே இவனுடைய பேச்சு இவன் எடுத்தவொடனே என்ன பண்ணுறதுன்னா, அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா பற்றி உங்களுக்கு தெரியுமா? தென் அமெரிக்காவை பற்றி தெரியுமா? சவுத் ஆப்பிரிக்கா தெரியுமா? கனடாவை பற்றி தெரியுமா? ரஷ்யானுடைய தலைவர்களை ஸ்டாலின் தெரியுமா? அப்படின்னு இவன் பேசி அங்கேருந்து இவன் தமிழ்நாட்டு வர்றதுக்கு 2.5 மணி நேரம் ஆகிடும் பொதுக்கூட்டத்தில். இந்த விசில் விஜயினுடைய ஆளுங்க எவனுமே 2.5 மணி நேரம் உட்கார மாட்டான். அவனுக்கெல்லாம் சூத்து சொரியும். அவனுக்கு எங்கே உக்காந்தானுங்க, அவன் தான் நின்றுக்கிறானே. 2.5 மணி நேரம் எப்படி நிற்பான் அந்த பொறுக்கி பையன்? அவனுக்கு 2.5 நிமிஷத்தில் ஒரு கமெண்ட் அடித்தா தான் விரும்புவான். இவன் 2.5 மணி நேரம் பேசினான் பாரு. அடடா, இவன் சரிப்பட்டு வரமான இவனை ஒதுக்கிட்டாங்க. யார்? நாஞ்சில் சம்பத். இந்த நாய் நல்ல அறிவாளி தான். வைகோன்ற கோபால்சாமியை விட அறிவாளி. கோபால்சாமியை விட அறிவாளி தான் நாஞ்சில் சம்பத். கோபால்சாமியினுடைய கட்சி வளர்கிறதுக்கு நாஞ்சில் சம்பத் ரொம்ப அதிகம். அதில் தான் நான் என்ன சொல்கிறேன், கோபால்சாமி நீ நேராக நாகர்கோவில் போ, வெளியில் நாஞ்சில் சம்பத்தினுடைய செருப்பு இருக்கும், தொட்டு கும்பிட்டுக்கோ. நாஞ்சில் சம்பத்தை உட்காந்துருந்தால் அவனை அப்படியே உட்கார வச்சுட்டு காலை தொட்டு கும்பிட்டு அப்படியே கீழே படுத்துக்கோ சாட்சாங்கமாக. நான் உன்னை தப்பு செஞ்சுதான் மன்னிச்சிக்கோ, நான் உனக்கு தவறு செஞ்சால் மன்னிச்சிக்கோ, என்னை நீ வளர்த்து காட்டு. நானும் என் பையனும் நொடிஞ்சு போயிருக்கிறோம். இன்றைக்கி எம்எல்ஏ சீட்டு நாங்கள் கேட்டோம், யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. இப்போ என் பையனுக்கு மந்திரியை வரணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அங்கே உங்களுக்கு மதிமுகனுடைய ஒட்டுமொத்தனுடைய விமோச்சனமும் நாஞ்சில் சம்பத் காலில் தான் கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் முட்டி போட்டு உட்காந்து முட்டியை தொட்டுக்கான். யார்? நாஞ்சில் சம்பத்தினுடைய முட்டியை. அவன் ரொம்ப சீன் போடுவான். அதுக்காகலாம் நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. இருந்தாலும் முட்டியை ரொம்ப பிடிச்சிக்கோ, அப்படியே பிடிச்சிக்கோ. ஏன்னா அவன் குள்ள பையன்தான். அவன் முட்டியை ரொம்ப அப்படியே பிடிச்சிக்கோ கோபால்சாமி. ஆனால் நீ முட்டி போட்டுன்னு தான் இருக்கணும், புரியுதா? இல்லைனா அவன் ரொம்ப கோவப்படுவான். நீ முட்டி போட்டுனே இருக்கணும், அவன் முட்டியை நீ கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சதுக்கப்புறம் கெஞ்சி கூத்தாடு,
நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், நான் தாவேக்கையில் வர்றதுக்கு என்னை உறுப்பினர் ஆக்குறியா, நீ தானே என் கட்சியிலேருந்து போனவன் அப்படின்னா அவன் ரொம்ப பிக்கு காட்டுவான். பாவம், அவனால் முடியாது. அவன் எனக்கு எல்லாம் முடியும்னு அவன் சொல்லுவான். பாவம், அவனால் முடியாது. அவன் ஒரு ஆமை பூந்த வீடு நாசமாக போய்டுன்ற மாதிரி அது அந்த விசில் விஜய்க்கெலாம் தெரிஞ்சிருக்குது. இவன் ஒரு ஆமை. கடைசி நீ ஆமைக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டது தாண்டா மிஞ்சம். டேய் கோபால்சாமி, கதை தெரிதாடா? நீ போய் திமுகவும் அதிமுகவும் சேர்றது எப்படி இருதுருவம்னா, நீ அதிமுககிட்டையும் ஓத்து தின்னுக்கிற, திமுககிட்டையும் ஓத்து தின்னுக்கிற, இங்கேயும் காசு வாங்கிட்ட, அங்கேயும் காசு வாங்கிட்ட, இங்கேயும் நீ வந்து கடைசியாக யார் வேணான்னு சொல்லி இந்த திமுக உடச்சின்னு போனியோ அதே ஸ்டாலின் வீட்டுக்கு வந்து கெஞ்சி அவர் போட்ட பிச்சை நீ 36 எங்கள் கட்சியினுடைய 36 எம்எல்ஏ சீட்டை வாங்கி 5 வருஷம் நீ பார்லிமெண்ட்டில் இருந்தாடா மடையா. டேய் கோபால்சாமி, உனக்கு என்னடா தகுதி இருக்குது இதை பற்றிலாம் பேச? உன்னை பற்றி காரி துப்ப ஆரம்பிச்சு எப்பயோ காரி துப்பிட்டாங்கடா. நீலாம் சீன்லே இல்லைடா, சத்தியமாக சொல்கிறேன், நீ சீன்லே இல்லை. கோபால்சாமி, நீ சீன்லே இல்லைடா. நான் இப்போ சொல்கிறேன்டா, 1991டா நானும் திருமாவளவனும் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்காக ஒரு ஸ்பீச் கொடுக்கணுன்னு சொல்லி லா காலேஜ் ஹாஸ்டலில் ஒன்று கூப்பிட்டோம். நியூ பிளாக்கில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்து நீ பேசின. அன்றைக்கி 45 சட்டக்கல்லூரி மாணவர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு எனக்கு இது பத்தலை, எனக்கு ஒரு மண்டபம் மாதிரி புக் பண்ணி கொடுங்க, நான் நிறைய பேச தயாரின்னேன். நாயுடு ஹால்னு ஒன்று இருக்கும் லா காலேஜ் ஹாஸ்டல் பக்கத்தில் மில்லஸ் ரோட்டில் பக்கத்தில் நாயுடு ஹால்னு ஒரு துணிக்கடை. அதுதான் ஃபஸ்ட்டு துணிக்கடை. நாயுடு ஹால்லாம் இப்போ நிறைய இருக்குது, அப்போ அங்கே தான் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் ராஜேஸ்வரின்னு ஒரு கல்யாண மண்டபம்டா. கோபால்சாமி, அண்ணன் திருமாவளவன் முடிஞ்ச வரைக்கும் கலெக்ஷன் பண்ணார். பாவம், அவருக்கு தெரியாதங்க. அதுக்கப்புறம் என் நண்பர்கள், நான் திமுகவில் இருந்தனால என்னுடைய நண்பர்கள்லாம் வச்சு கடையாக போய் பிச்சை எடுத்து என் நண்பர்கள்லாம் வச்சு அந்த காலத்திலேயே ஒரு 750 ரூபா அந்த மண்டபம் 2 மணி நேரத்துக்கு நாங்கள் வாடகைக்கு வாங்கினோம்டா. 1991 அந்த ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் அந்த அபிராமி தேட்டருக்கும் நாயுடு ஹாலுக்கு நடுவில், நாயுடு ஹாலுக்கு பக்கத்துலேயே இருக்கும் அந்த ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம். எங்கள் ஹாஸ்டல் லா காலேஜ் ஹாஸ்டல், மில்லஸ் ரோட்லேருந்து லா காலேஜ் ஹாஸ்டல் அப்படியே பக்கத்தில். அதில் உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்கள் மீட்டிங் நடத்தோம். மாத்தையா அழுக்காக இருந்தா, பிரபாகரன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தார். அப்போது போர் பெரிய இடத்துல நடந்துன்னு இருக்குது. பிரபாகரன் ரொம்ப அழகாக இருந்தார். அவர் முடியை வெட்டியிருந்தார், மீசையை ட்ரிம் பண்ணியிருந்தார், தாடி ஷேவ் பண்ணியிருந்தார், யூனிஃபார்ம் புதுசாக போட்டிருந்தார். ஆனால் மாத்தையா படகுல வந்தார். அவரை பார்க்கும்போது முடியும் வெட்டவில்லை, அது ஆடி வளர்ந்து நான் மாத்தையை பார்க்கும்போது அழுதேன் அப்படின்னு சொன்னியேடா. ஆனால் நீ சொல்லியிருக்கலாம், நான் கலைஞரான அனுப்பப்பட்டவன் தாடா நீ சொல்லியிருக்கணும். மானங்கெட்டவனே, நான் எம்ஜிஆர் அனுப்புனார்னு சொன்னியேடா, அதான்டா தப்பு. கோபால்சாமி, பிம்பு கோபால்சாமி, பொறுக்கி கோபால்சாமி. அன்பார்ந்தவர்களே, இந்த மதிமுகவிலேருந்து அம்மன் சீக்கிரம் யாரும் வெளில போயிடாதீங்க. இந்த சொத்து மொத்தத்தையும் பறிமுதல் செய்து, இந்த பணம் நிறைய தமிழீழ போராளிகளுடைய பணம் இவங்கிட்ட இருக்குது, நிறைய வெளிநாட்டு பணம் இவங்ககிட்ட இருக்குது. இவன் இலங்கையில் தமிழ் இனத்தை தனியாக பிரித்து யாழ்ப்பாணம் தலைமையில் வடகிழக்கு மாகாணத்தை தனியாக தமிழர்களாக உருவாக்கி கொடுப்பேன்னு சொல்லி ஏமாற்றி உங்களுடைய வெளிநாட்டு நண்பர்களிடம் உழைத்த பணத்தை வாங்கி தின்ன பணம் நிறைய இருக்குது. இவன் பையனும் ஆட்ட போட பார்க்குறாங்க. தயவு செய்து இவனை விடாதீர்கள். மதிமுகவில் உள்ள அத்தனை உறுப்பினர்களும் உள்ளிருந்தே இவனுங்களை கொல்லுங்கள். இவனும் இவன் மகனும் இயற்கையாய் மரணம் அடைய வரைக்கும் இந்த மதிமுக விட்டு நீங்கள் யாரும் போகாதீங்க. இந்த மதிமுகவில் உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த மதிமுகவில் இருக்கிறனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. மதிமுகலேருந்து வந்தால் எந்த திமுககாரன் எங்களை மதிக்க போகிறீங்க? நாங்கள் 30 வருஷம் உழைச்சிருக்கிறோம், தன்மானத்தோடு இருக்கிறோம், ஒரு பைசா செலவு பண்ணாமல் எங்கள் காசை செலவு பண்ணின்னு எந்த காசுக்கும் ஆசைப்படாமல் இருக்கிறோம்.
ஆனால் அந்தந்த தொகுதியில் இருக்கிற மாவட்ட செயலகங்களை எங்கடா ஏற்றுக்க போகிறீங்க, ஒன்றிய செயலகம் எங்கடா ஏற்றுக்க போகிறீங்க, நகர செயலகம் எங்கடா ஏற்றுக்க போகிறீங்கன்ற உங்கள் குமுறல்கள் எனக்கு கேட்கிறது. நான் பல பேர் பேசினது என்கிட்டே பேசியிருக்காங்க. ஆக இந்த திமுகவும் இந்த மதிமுகவை முழுமையாக அழிக்க முயற்சி இல்லை, முடிச்சிடுங்க இவனுங்களை. அதுலேருந்து ஒரு 2 பேரை வச்சு இந்த மதிமுகனுடைய ட்ரஸ்டினுடைய சொத்து மேலே எல்லா விவரமும் தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு கேஸ் போட வைங்க. அந்த காசை நீங்கள் எடுத்துக்கோங்க, பொறுப்பை செலவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இவனுங்க அப்படியும் கோபால்சாமி அவன் பையனையுமே இந்த பணத்தை பயன்படுத்த விடாதீர்கள். அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், அந்த குழந்தைகள் யாரும் இந்த பணத்தில் தண்ணி கூட குடிக்கக்கூடாது, ஆக்சிஜன் கூட அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது. இது பல பேருடைய இரத்தத்தில் வளர்ந்த பணம், பல பேருடைய உணர்ச்சியில் கொடுக்கப்பட்ட பணம், பல பேருடைய அழையில் கொடுக்கப்பட்ட பணம், பல பேருடைய கோபத்தில் திமுக அழிக்கணும்னு நினச்சி கொடுக்கப்பட்ட பணம். ஆக இவ்வளோ 9 நவரசங்களில் கொடுக்கப்பட்ட இந்த பணத்தை இவனும் கோபால்சாமி அவன் பிள்ளையும் மட்டும், அவன் பொண்டாட்டியும், கோபால்சாமியினுடைய பையனுடைய பொண்டாட்டியும் பிள்ளைகளும் மட்டும் இதை அனுபவிக்க யாரும் அனுமதிக்காதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.